திருக்குறள். ஆமா 95க்கு மாறிட்டேன். சரிங்க, அதெல்லாம் இருக்கட்டும். உங்க ஊர்ல 104 எப்படி இருக்கு? அதுக்கு இவர் சொல்றாரு 104 அங்க 2இன் தயவால நல்லா இருக்கு. 2இன் தயவால நல்லா இருக்கு. சரிங்க, அதெல்லாம் இருக்கட்டும். உங்க ஊர்ல 7 எப்படி இருக்கு? எனக்கு மொத்தம் 2 7ங்க. அதுல ஒண்ணு 40ல இருக்கான். அதுல ஒருத்தர் 82 83 சேர்ந்து சர்வநாசமாயி போயிட்டியா அப்படின்னு சொல்றாரு. இது திருக்குறளியா? பொண்டாட்டி வேற தானே கேட்டேன். ஏர் எப்படி இருக்கு, கலப்பை எப்படி இருக்கு, நிலம் எப்படி இருக்கு, இதுக்கு அர்த்தத்தை நான் சொல்றேன். டிராக்டர் எப்படி இருக்கு, இன்ஜின் எப்படி இருக்கு. ஏன்னா திருக்குறளில் 9வது அதிகாரம் விருந்தோம்பல். வாங்க நண்பரே வாங்க. விருந்தோம்பல். விருந்தியா? விருந்து ஓட்டதுக்கு அப்புறம் இது பண்ணிடுவாங்க. என்னையா யார் யாரு? யார் இவரு? இந்த நாடகம் பேசின ஐயனார் இருக்கான்ல, அவன் ஆட்டோவுக்கு வந்து கிரிஸ் அடிக்கிறவன். அண்ணே யாரு? அண்ணே யாரு? யாரையா அண்ணன்ற? யாரு இவரா? தேவலோகவாசியா? திக்காசம் கூடி குடிச்சு லேசா கறந்து விடுங்களேன். அது ஒண்ணும் கிடையாது, வேற மாதிரி அந்த மடுவை பார்த்தோன்னே வந்துட்டேன். 9வது அதிகாரம் விருந்து. அதுக்கு இவர் சொல்றாரு, விருந்தெல்லாம் சாப்பிட்டு பல வருஷம் ஆச்சுங்க, எனக்கு வயசாகி போயிடுச்சு. 95ங்க. 95ன்னா என்ன? மருந்து மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும்ங்க. 104 என்று சொல்லக்கூடிய விவசாயம் எப்படி இருக்கு? விவசாயம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இவர் சொல்றாரு, விவசாயம் மழை பெஞ்சாதானுங்க நல்லா இருக்கும். 2இன் தயவால நல்லா இருக்கு. வான் சிறப்பு. 2வது அதிகாரம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்க ஊர்ல உனக்கு பிள்ளை குட்டி எத்தனைப்பா? எனக்கு மொத்தம் 2ங்க. ஒருத்தன் கல்வி கத்துக்கொண்டு இருக்கிறான், இன்னொருத்தன் என்ன பண்றியா? என்ன பண்றாரு? 82 83ஓட சேர்ந்து சர்வநாசமாயி போயிட்டியான். தீய பழக்கம் கூடா நட்போட சேர்ந்து கெட்டு குட்டியை சவரா போயிட்டியா அப்படின்னு ஐயன் திருவள்ளுவராகப்பட்டவர் குறளை மட்டும் படிச்சா பத்தாதுங்க, அதிகாரத்தையும் படிச்சோம்னா இப்படி அறிவாக பேசலாம். நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா? யாரு கேட்டீங்க? வள்ளுவனுடைய பொண்டாட்டி வேறு என்ன? வாசுகியா? ஆசியா? வாசுகி. ஆசியா? ஆமையா? தப்புங்க. என்னையா தப்பு? என்ன தப்பு? என்ன வள்ளுவர் வீட்டு பக்கத்துல இருந்த மாதிரி திருவள்ளுவர் பொண்டாட்டி வாசியாக்கு? வாசுகி தானையா? ஐய, உங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். அப்புறம் என்னையா சொல்ற? வேற ஏதோ கடையில வாங்க தெரியாம புக்க வாங்கி படிக்க கண்டமா? இப்படி எங்க எல்லாம் வாங்கக்கூடிய கடையில தான் நான் வாங்கி படிக்கிறேன். வாசி கிடையாதுங்க. அப்புறம் யாருயா? சரஸ்வதி. என்னையா? ஆமா. அவள் யார் என்று தெரியுமா? யாரு? என் தாயாகப்பட்டவளையா? உங்க அம்மாவை வச்சிருந்தாரா? எங்க அம்மால வச்சு என்னையா மடப்பயலானிக்கு? எங்க அம்மால வச்சிருந்தாரா? எங்க அம்மா அவருடைய நாவில் இருந்ததனால. தம்பி கருப்பு, நான் உள்ள வர்றதுக்குள்ள இங்க இருக்க கூடாது. இப்படி ஒரு நகைச்சுவை நான் எந்த இதுலையும் கேட்கலையாடா. நான் கூட சரஸ்வதின்றேன், திருவள்ளுவர் பொண்டாட்டிக்கு 100 பேர் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா அர்ஷாம்பார் உங்க குடும்பத்துல அவன் நகைச்சுவையாளர். நீங்க எதுவும் கவலைப்பட்டீங்கன்னா கூட வீட்டுக்கு போங்க. நான் எதுக்கும் கவலைப்பட போறேன் கூடாது. ஏன்னா வாசுகி. ஆமாங்க. ஏன் அவளுக்கு பேரு வாசுகி? வாசுகி பிறந்த நாள்ல தான் போட்டது சுசுக்கி. ஆமா, அப்பதான் வா சு கி. இதுக்கு மேல விளக்கம் சொல்ல முடியல, யோசிச்சேன், அடிச்சிட்டேன். ஆமா. என்னையா? ஆமா உண்மைதான். அதுக்கு மக்கியா நாள் போட்டதுதான் ராயல் என்ஃபீல்டு. என்னையா புது புது விதமாக கிளம்புகிறீரு? அது இவரை பார்த்து போட்டது. இவரை பார்த்து? இந்த இவனை பார்த்து போட்டது. ஆனா உங்களை இவரை காட்டி நீங்க அறிவா பேசுவீங்க, பண்பா பேசுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, எங்க கேளுங்க. காது கேட்ட தலைமாடு முண்டைக்கு என்பில்ட்னா எப்படின்னு கேட்டா எமனை பார்த்து போட்டது எமன் பில்ட்டுன்னு. காது முண்டைக்கு கேட்காம என்னையே சொல்லிவிட்டாரா? சரி, பேசி பாரு. எங்க இருந்து வரீங்க? சத்தியலோகம். புவர்லோகம். சட்டிய போடலையா? என்னையா சட்டி போடலையா? சத்தியலோகம் என்று சொல்லக்கூடிய மேலோகம் ஐயா. மேலோகம்? ஆமாங்க. மேல இருந்து இங்க யாரை புடிச்சுக்கிட்டு என்னையா பேசுறதுக்கு வந்தேன்னு கேட்டா அற்புதமான ஓசை. மேலோகத்திலே பரப்பளவு என்ன தம்பி? அதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன். கீழோகம் மேலோகம் மொத்தத்துல இப்போ பன்னியான் கிராமத்துல பரப்பளவு அவளா அவன் ஒரு அடிக்க அடிச்சுக்கிட்டு கிடக்கேன். மேலோகத்தினுடைய பரப்பளவு என்ன? மேலோகத்தின் பரப்பளவு என் மாமனாகப்பட்ட சிவபெருமானால கூட அளக்க முடியாதியா.
அப்பேற்பட்ட அளவு. பாத்தியா, அவர்தான் சிவபெருமான் பாம்புக்கு இற வைக்கிறவர். யாராலையும் அளக்க முடியாத ஒரு சொத்து அதுன்னு பாத்தீங்கன்னா மேலோகம் தாங்க. எல்லாருக்கும் பொதுவான சொத்து. அங்க இருந்து வரீங்க. ஆமாங்க. உங்க நாமோதான் என்னய்யா நாம ஓதம்? நாம உதயம் அப்படின்னு நாம கேளியா? உதயம். நாராயண நமக. நாராயணா. ஆமையா. என்ன வேலையா வந்திய? என்ன வேலை? எனது வேலை கலகம் செய்வது. கலர் கம்பெனியா? என்னய்யா கலகம் செய்வதையா? கலகமா? ஆமாங்க. கலகம்டா சண்டை. அதே நினைச்சேன். நல்லதுக்கா 9:30 மணிக்கு பண்ணியானுக்குள்ள கால் எடுத்து வச்ச. என்னய்யா அப்ப புடிச்ச நற்கலகம் என்று சொல்லக்கூடிய கலகம் ஐயா. நல்லவர் இடத்துல. கலகமா? ஆமாங்க. நீங்கதான். ஆமா. உங்க அப்பா பிரம்மதேவன். என்னய்யா கல்யாணம் என்னையாச்சு? அட பெருமை மேய்ந்தானா? பிரம்மனியா. தெரியுமில, எல்லாம் நல்ல மனுஷனுக்கு பிள்ளைய பாரு, இந்த தண்டி அமிழ் பேபி மாதிரி. எங்க பணம் எங்க நீ பார்த்த? தெரியும்யா. எங்க தெரியும்? உங்க அப்பா நானே இப்படி. என்னய்யா சொல்றாரு? ஆமா. சத்தியலோகத்தில் வசிக்கக்கூடியவர் என் தந்தை. சத்தியமா தெரியும். சத்தியமா ஆமா. தெரியுமா? கேட்டு பாருங்க, உங்க அப்பாவும் நானும் ஆத்தாடி. என்ன பண்ணீங்க அப்படி? பச்சை கலர் பட்டு சட்டை ஓட்டு வந்தாருன்னா பயங்கரமா இருக்கும். நீ என்ன சட்டையும் போட முன்னு ஊற தண்ணி வைக்க போற ஆளு மாதிரி இப்படியா? என்னய்யா சொல்ற? எங்கப்பா உன் கூட வந்தாரா? நல்ல மனுஷங்க, எனக்கு தெரியுமுங்க. உங்க அப்பா எங்கப்பா உண்மையிலேயே நல்ல மனுஷன் தாயா? 28 வருஷம் உங்க அப்பாவும் நானும் அவ்வளோ டீப்பா க்ளோஸா இருப்போம்ல. நிலமியா அவனுக்கு தெரியாது, எனக்கு சொல்லுங்க பாப்பா. தெரியும். உங்க அப்பா அவர் தானே? ஆமா. பிரம்மனியா. முந்தா நாள் தானே பார்த்தேன். எங்கயா பார்த்த? முந்தா நாள் அதத்தான் எங்க பார்த்தேன்னு கேக்குறேன். செக்கான்னு ஒரு ஒயின்ஷாப்ல டைமண்ட் ரம்மு வாங்கி ஆளு கட்டிங்கிட்டே நாராயணா. மிச்சர் பாயிட்டு இல்லாம குடிக்க மாட்டாப்புனா நார்த்தங்க ஊர் வாங்கிட்டு அக்கிக்கிட்டே வீடு போனாப்புல. ரெண்டா போய் கேளு. நீ எந்த பிரம்மனையா சொல்ற? அவர் தான் அந்த லாரி டிரைவர்ல லூசு பையலே படைக்கும் தொழில் புரியக்கூடிய தந்தையா. படப்பா படைக்கக்கூடிய தொழிலில் ஆ. ஈடுபட்டு புரிந்து கொண்டு இருக்கிறவன் யாரு? என்னத்தை என் படைக்கிறார்? தந்தை ஆ. பிரம்மனாகப்பட்டவன். உலகத்தில் வாழக்கூடிய 84 லட்சம் சிவராசிகளை படித்துக் கொண்டு இருக்கிறார். உங்க அப்பா தான். ஆமையா. மண்ணை படிச்சது எங்கப்பா? விண்ண படிச்சது எங்கப்பா? புல் பூண்டு பூச்சிகள் எங்கப்பா? ஆகாயத்தை படிச்சது எங்கப்பா? ஆலமரத்தை படிச்சது எங்கப்பா? அரச மரத்தை படிச்சது எங்கப்பா? வேப்ப மரத்தை படிச்சது எங்கப்பா? புளிய மரத்தை படிச்சது எங்கப்பா? போஸ்ட் மரத்தை படிச்சது எங்கப்பா? அப்படியா? ஆமையா. இவரை படைச்சது எங்கப்பா? ஐயய்யே. இது ஒரு நகைச்சுவைன்னு பண்ணேன், யாரும் சிரிக்கல, ஓடிட்டேன். நகைச்சுவையை கம்பு கொண்டு வந்து வந்தா எவனா சிரிப்பானடா? பொங்கலுக்கு உரி அடிக்கிறதுக்கு. சரிங்க சாமி. அப்ப வந்து உங்க அப்பா என்ன வேலை வைக்கிறாரு? படைக்கிறார். படைக்கிறார். ஆமா. காது கேட்குமா கேட்காதா? அதான் ஊழ வாடைக்கு காது ஊழக்காது. நல்ல கொஸ்டின். அந்த மூத்திரத்தை கூடி எப்படி டைமிங் பண்ணி இன்னும் போற காலத்துல நமக்கு வேலை இல்லாம பண்ணியான கிராமத்தால நடிச்சுக்கிடுவாங்க. நம்ம நாடகம் இல்லாம முக்கு ரோட்ல போ 4 பேரை பிடிச்சிக்கிட்டு பூராமே நகைச்சுவையா இருந்தா எப்படி நாடகம் ஓடுறது? என்னைய பார்த்தானா பூரா என்னுடைய சிசியர்கள் தான். உங்க அம்மா பேரு கலைவாணியா? கலைவாணி. போய் சரணடைகிறது நல்லது. என்னையா? ஏன்னா குடும்பத்துல ஒருத்தன் கலாண்டா உங்க மேலேயும் கேசாக. கலைவாணியா? சொல்லுக்கு அதிபதி, நாவிற்கு அரசி, கலைவாணியாகப்பட்டவன். அந்த அக்கா மைனா? எந்த அக்காயா? எந்த அக்கா? இன்னமும் தத்தாங்கல விளையாண்டது மாதிரி அக்கா மைனான்றானே. அக்காயா? அந்த அக்கா மைனாண்டா வேறா? தெரியலையா? அட நல்ல கைப்பக்குவமான பொம்பளைல. யாரையா சொல்ற? உங்க அம்மா தான். அப்படி என்ன பண்ணா? ஆமா. அப்படி என்ன பண்ணா? அது இந்த செக்கானூர்ல 4 பணியாரம் 10 ரூபாய்க்கு நல்லா நெய்யோட ஊத்தி அன்னைக்கு போனோம்லடா துணி குடிக்க மனைவியா. எந்த கலைவாணியா? வசனம் மறந்துருச்சுன்னா என்னை வஞ்சிட்டு அப்படியே போயிடுவாரு. அவன் தாண்டா நகைச்சுவால. வசனம் மறந்துருச்சு. காதை சாச்சாச்சு எவனாவது கேட்பானாடா? எது கேட்டாலும் என்ன அம்மா வருது ஒன்னு காதை சாய்க்கிறேன், நான் அழுது நாடகத்தை கெடுக்கிறேன். சொல்லுக்கு அரசி. நீ இருப்பா ஒன்னே. நாவிற்கு அதிபதி. இருங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? கிடையாதுங்க. கிடையாதுங்க. மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை என்று சொல்லக்கூடிய 3 ஆசைகளும் அக்ரவன். நம்ம ஊர்ல ஒரு 3 தாய் பாய் இருக்கு. என்னது? 3 உள்ள தாய் தெரியலையா? என்ன காய் இது?
செகண்ட் 20 எந்த ஆசை மற்றவன் என்று சொல்றேன்? டிஸ்மிஸ் அட்டோங்காஸ் டோங்காஸ். ஏன் கல்யாணம் ஆகல? பெற்ற சாபம் அப்படியா? ஒரு ஸ்கேன் எடுக்கணும், ஏன்னா வெதர்ல பருவம் இருந்துச்சுன்னா ஆகாது. என்னையா பெற்ற சாபம்? சாபம்ங்க. சாம்பலை போடக்கூடாது. சாபம் ஐயா. அது புசு புசுன்னு அது. என்னையா புண்ணு அடிக்க தம்பி, நீ அடுத்த வருஷம் பப்புன்னு போடு. நான் ஏன் ஆகல? முன்னொரு பிறப்பில் படைக்கும் தொழிலில் உதவி புரிய கூறிய காரணத்தால் மறுத்த காரணத்தினால் கந்தர்வ குலத்தில் சுபவருக்கன் என்று சொல்லக்கூடியவர்களின் 52 பெண்களை மணமுடித்து துன்பத்தின் மேல் துன்பமடைவாய் என்ற சாபம். எத்தனை ஒண்டாட்டி? 52யா? 52 ஒண்டாட்டியை கட்டி உடம்பு உரலைன்னா பண்ணி எதுவுமே எதுவும். அது முன்னொரு ஜென்மம் ஐயா. அது தெரியுது. மாத்திரை இல்லையா? மாத்திர என்ன மாத்திர? சத்து மாத்திரை. சரி, பிள்ளை எத்தனைங்க? புள்ள 60 பிள்ளைங்க. 60 பிள்ளையா? ஆமாங்க. உங்களுக்கா? நாரதி என்று சொல்லக்கூடிய பெண்ணாக மாறி 60 பிள்ளை நீங்க பத்தியில? ஆமா. 60 பிள்ளை பத்தியில வலது பக்கமா இடது பக்கமா பால் கொடுத்தது? பாடுபட்டாதானே 60 பிள்ளையுமே பக்க முடியும். வேற ஏதாவது வலது பக்கம் பட்டா என்ன, இடது பக்கம் பட்டா என்ன? சொன்ன டைலாக் வேற, அடிச்ச டைலாக் ஏதாவது அடிச்சிட்டேன். என்னையா கல்யாணம் ஆகலையா? ஏன் ஏதாவது இது எந்த ஒரு ஆசைகளும் மற்றவனையா? நான் முனியனுக்கு சாவை கொடுத்தோம்னா இதாயிரும். என்னையா சாவ? முனியன் சாவை கொடுக்குறியா இல்ல ஓன் சாவை எதா இருக்கா? சாப கொடுத்தாலும் ஆசை. அப்ப நீ மரியாதை பண்ணிய உடனே போறது நல்லது. ஏய் விடுற. எந்த ஒரு ஆசையும் கிடையாதுயா. ஒரு உம்பளை கூட கிடையாது. லேசு வாசா கூட கிடையாதுயா. நரசுருசுலா துணியும் கூட கிடையாதுயா. கிடையாதா? கிடையாதுல்ல. ஏன் இது மருந்து தடவிட்டாங்களா? 3 ஆசைகளையுமே துறந்தவனுங்க அடியேன். அப்படியா? நம்ம ஊர்ல ரெடி பண்றேன், ஒரு 300 ரூபா இருந்தா கொடுங்களேன். என்ன ரெடி பண்றீங்க? அமைப்பு தான். இல்ல என்னைய பார்த்தா அப்படி தெரியுதா? இல்ல நம்மகிட்ட நிறைய கிடக்குங்க. அவரை இவர் சொல்றார், பிரமே இப்படி ஆளு உங்க அம்மா அப்படி ஆளு ஒரு சட்டை ஓடலையான்னு. இந்த முண்டையே குளிருக்கு நடுக்கான் சொற்ற புரட்டி போட்டு வந்திருக்கேன் பாரு. சரி சாமி, இந்த இடத்துல நாங்க காவல் பார்க்கிறோம். காவலுக்காக வந்திருக்கிறீர்கள். என்ன காவல்? ஃபாரஸ்ட். என்னையா காவல்? ஃபாரஸ்ட் என்றால் காடு. இப்ப காட்டுல காவல் பார்க்கிறீங்க. ஆமா. உள்ள ஏதோ சத்தம், ஒண்ணுக்கு 2 சத்தம் கேட்டதையா? இறங்கி போய் இடம் இல்ல, ஓரமா செவத்தை சாச்சி சார்ஜிட்டு அடிச்சேன். அந்த சத்தம் இல்லையா? அழகான சத்தம். வசனங்கள் எல்லாமே இடையில தான் பேசுகிறீங்களா? இது எதற்காக இருக்கிறது? மானிட்டர் கிடையாது. என் தங்கை வள்ளி வள்ளியாகப்பட்டவள், அவளை நான் பார்க்கலாமா? அதற்கு முன்னாடி எங்கால் வர சொல்லுங்கள், நான் செய்கிறேன். என்னது? வர சொல்லுங்கள் ஐயா, ஆசீர்வாதம் செய்கிறேன். பெட்டு படிச்சாக போறேன். ஆசீர்வாதம் ஐயா. ஆசீர்வாதம். ஆமாங்க. ஆசீர்வாதம் செஞ்சாலும் சரி, அச்சு முறுக்கு போட்டாலும் சரி, அழைத்து வருகிறேன். அழைத்து வாருங்கள். ஏன் நந்தவனத்துல கொஞ்சு விளையாட ரஞ்சிதமே வாடி, நம்ம ரம்மியமாகவே தெம்மங்கு பாடல நீ வாடி. ஏ ரஞ்சிதமே ரஞ்சிதமே வாடி, நந்தவனத்துல கொஞ்சு விளையாட நம்ம ரம்மியமாக தெம்மங்கு பாடல நீ வாட. ஒரே சலக்குன்னு அடி. இந்த கிளம்பிட்டார், நல்ல மனுஷன் கிளம்பிட்டார். இங்க உட்கார போறியா கண்ணே? கரிசல் காட்டு பெண்ணே, என் அவனை கண்டாயா? கவிதை பேசும் கண்ணே, என் அவனை கண்டாயா? இருவினி நடுவினி இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா? என் இருதை நரவினி அறுத்தவன் எவனோ அவனை கண்டாயா? கொஞ்சம் கனவு கொடுத்தவன் என் தூக்கம் திருடி சென்றான். என்னை தன்னில் நினைத்தவன் ஏனோ தனியே சென்றான். என் இருவினி நடுவினி இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா? என் இருதை நரவினி அறுத்தவன் எவனோ அவனை கண்டாயா? கரிசல் காட்டு பெண்ணே, என் அவனை கண்டாயா? கவிதை பேசும் கண்ணே, என் அவனை கண்டாயா?
அவன் மல்லிகை உதடுகள் பிடிக்கும் அவன் மார்பில முடிகள் பிடிக்கும் ஐய சந்தன நிறமோ பிடிக்கும் கொஞ்சம் சாகின்ற நடையும் பிடிக்கும் ஏன் அவனுக்கு மட்டும் ஞானி பழத்தின் 7 மடங்காச்சு நான் ஒருவின தீனே நொறுங்கிடவே நான் உயிரை வளர்ப்பேனே கரிசல் காட்டு பெண்ணே பெண்ணே என் அவனை கண்டாயா கவிதை பேசும் கண்ணே என் அவனை கண்டாயா தாமரை பெண்ணே தாமரை பெண்ணே தாமரை பெண்ணே தாமரை பெண்ணே தாமரை பெண்ணே தாமரை பெண்ணே காதல் வருவான் காத்திரு வருஷங்கள் எல்லாம் நிமிஷங்களாக அவன் வருவான் என்று காத்திருந்தேன் அவன் குரல் கேட்கும் திசைகளில் எல்லாம் புதை புதை கோலங்கள் போட்டு வைப்பேன் என் தாவணி வயதுகள் போச்சு 1000 மழை பிறையாச்சு அந்த ராட்சசேன் வரவில்லை இன பூக்கள சாய்வது என் 20 போகும் 70 ஆகும் அவளை விட மாட்டேன் என் மடியின ஒரு நாள் தலை மீது தூங்கும் அழகை நான் பார்த்தேன் கரிசல் காட்டு பெண்ணே பெண்ணே என் அவனை கண்டாயா கவிதை பேசும் கண்ணே என் அவனை கண்டாயா என் இருவினி நடுவினை இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா என் இருதய நனவினை அறுத்தவன் எவனோ அவனை கண்டாயா கொஞ்சம் கனவை கொடுத்தவன் என் தூக்கம் திருடி சென்றான் என்னை தண்ணீர் இணைத்தவன் ஏனோ தனி சென்றான் என் இருவினி நடுவினை இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா அவனை கண்டாயா நரம்பினை அறுத்தவன் எவனோ அவனை கண்ட கரிசல் காட்டு பின்னே என் அவனை கண்டாயா கவிதை பேசும் கண்ணே என் அவனை கண்டாயா பன்னியான் கருத்தபாண்டி பில்டிங் கான்ட்ராக்ட் சார்பாக எனக்கு 101 நன்கொடை வழங்கியிருக்கார். ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் நடத்துகிற எங்கள் அண்ணே 100 ரூபா தருதுன்னா எங்கே போய் சொல்ல. எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? நம்ம இடத்துக்கு இவர் வந்திருக்கார். எவரு? விசால். என்னது விசாலா? நாரதர். நான் உங்களை கொடுத்தாரா? கொடுத்தார். உங்களை கொடுத்தாரா? நான் கேட்டா கொடுப்பாரா? நீ கேட்டா 500 தருவார். எனக்கு 10 ரூபா கிழிஞ்சதா. நான் கேட்டது ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் ஆட்டா நவீன சமையலுக்கு அழைத்து வாருங்கள் சுவாமியே. சாம்பு சாமி. எந்த சாம்பு? ஆயிரம் சொல்றீங்களே ஃபார்மா இல்ல என்ன? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாம். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? இந்த பொம்பளைங்க காத்துப்பட்டி வலிக்கு விழலாமா? இந்த பொம்பளைங்க காத்துப்பட்டி வலிக்கு விழலாமா மாமா? அச்சமடன் ஞான மருந்தாச்சா காத்தோடு காத்தாக பறந்தாச்சா அடி வீணாமா சாமி. குழந்தை பிறந்தவுடன் தகவல் கொடுக்கவும். பலகாப்புக்கு செட்டிநாடு சமையலகம். அச்சமடம் ஞான மருந்தாச்சா காத்தோடு காத்தாக பறந்தாச்சா. அண்ணே என்ன கலர் சட்டினு? ஏங்க என்ன பண்றீங்க? உள்ள கட்லா மீன் வளர்க்குறாப்பு. பாத்துறீங்களா? கண்ணை திறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி, கண்ணை திறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி. பத்தே அந்த பிள்ளை போய் அவர்கிட்ட ஓவியம் வரையுது. ஓவிய போட்டி. வாழ்க வளர்க. அடடடடடடா, இவள் அல்லவோ பெண். இப்பேற்பட்ட பெண்ணை தேவலோகத்துல கூட பார்த்தது இல்லைங்க. அதனால் இப்பேற்பட்ட பெண்ணை எப்படியெல்லாம் மன்னித்தாக என்று பார்த்தால் உன்னைத்தானே. இது தப்பு. இப்படி ஒரு பெண்ணை தேவலோகத்துல பார்த்தலன்னு இந்த பிள்ளைய சொல்றே நாயா. அன்னைக்கு திருவாள செல்வி டான்ஸ் வந்துச்சு, அதையும் அப்படித்தான் சொன்ன. அதுக்கு வயசு 67. அழகான பெண், அறிவுள்ள பெண், உன்னை எப்படி வாழ்த்த வேண்டும் என்று பார்த்தால் உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி
வந்தாய் மானே ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிடு விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு உன்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிடு விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு உன்னை தானே மலரின் கதை ஒன்று திறக்கின்றது மௌனம் நிறைய தவிக்கின்றது பெண்மை புதிதாக இருக்கின்றது உடலில் அமுதங்கள் சுரக்கின்றது அப்படியே முத்தம் கொடு அது பிரேதி சொல்லப்பா அவ பெரியம்மா. முத்தம் கொடுத்தானே இதழ் முத்து குளித்தானே இரவுகள் இதமானதால் கட்டி பிடித்தாய் தொட்டு இழுத்தாய் வெக்கம் என்று சத்தம் போடுதே உன்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே உலகம் எனக்கெங்கு விளங்கானது உறவே எனக்கு என்றும் நிலையானது அடடா முந்தான சிறையானது நிலையானது பாறை ஒன்றின் மேலே ஒரு பூவாய் முளைத்தாயே அம்மா ஒரு அம்மா ஒரு பாறை ஒன்றின் மேலே சிறு பூவாய் முளைத்தாயே உறவுக்கு உயிர் தந்தாயே நானே உனக்கு நண்பன் இல்லையே உன்னால் ஒரு சொந்தம் வந்தது உன்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே ஒரு பூ எடுத்து ஒரு மாலையிடு நீ தெளித்து ஒரு கோலமிடு உன்னை தானே வாழ்க வளர்க என்று உன்னை வாழ்த்துகிறேன் அம்மா. என்ன பண்றேன்னு தெரியாம பாட்டுக்குள்ள இவ்வளவு முழுகிட்டீங்களே, நான் அப்படி கூட கண்டலையே. அடுத்த கவல் யாரு என் தங்கச்சிங்க வர சொல்லுங்க பாப்பா. தங்கச்சி ஓடியாத்தா. என் தங்கச்சி ஒரு பாட்டு பாடினாலும் கை தட்டுவாங்க. சூப்பர். ஒரு பாட்டு பாடி கை தட்டு வாங்குற மாதிரி பாடுத்தா. இரு பறவைகள் மலை முழுவதும் இங்கே இங்கே பறந்தன. இலை மரபினில் இரு கனிகளும் இங்கே இங்கே கனிந்தன. இது கண்கள் சொல்லும் ரகசியம், இது தேவன் தந்த அதிசயம். இரு பறவைகள் மலை முழுவதும் இங்கே இங்கே பறந்தன. சாரல் தூவும் முகில்களும் சந்தம் பாடும் மலர்களும். சாரல் தூவும் முகில்களும் சந்தம் பாடும் மலர்களும். ஆனந்த புது வெள்ளம் தேரோட்டம், ஆகாய பூப்பந்தல் தேரோட்டமும். ஆராட கலைமானாட பார்க்கவும் ரசிக்கவும் முடியாதம்மா. இவர் பறவைகள் மலர்ந்தன இங்கே. பூவில் பொங்கும் நிறங்களே, பூக்கள் ஆடும் மனங்களே. பூவில் ஆடும் நிறங்களே, பூக்கள் ஆடும் மனங்களே. எங்கெங்கும் அவர் போல நான் காண்கிறேன், அங்கெங்கும் என்னை போல அவர் காண்கிறார். ஆராட கலைமானாட பழிக்கவும் ரசிக்கவும் முடியாதம்மா. இரு பறவைகள் இலைமரபினில் இரு கண்ணிகளும் இங்கே இங்கே கனிந்தன. இது கண்கள் சொல்லும் ரகசியம், இது தேவன் தந்த அதிசயம். லலலா லா லா லா
தங்கச்சி அண்ணா தங்கச்சி இன்னும் குளிருதா ஏத்தா இன்னும் இப்படி போத்திக்கிட்டு தெரியுது அப்பா நம்ம காட்டுக்குள்ள வேட்டைக்கு போகணும் பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி எடுத்து இந்த கொடுத்துருக்காரு. மோரக்கட்டையில பாக்குறதுக்கு பாவம் இந்த பனியிலையும் இந்த குளிர்லையும் உட்காந்து எவ்வளவு ஒரு அருமையா பாத்துக்கிட்டு இருக்காங்க, நீ போத்திக்கிட்டு வந்து நிக்கிறியா? ஆ? ஆ. அப்பா உனக்கு ஒண்ணு எடுத்துட்டு வந்துருக்காரு. நம்ம இருக்கிறது மலங்காடு இல்ல, ஆ, அதனால ரொம்ப அதிகமா குளிர். ஆமாத்தா